லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்தொடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்தொடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 288 ரூபாய் 1% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோய்தொடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக மென்ஷன் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனால் விலை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 9 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 511 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 23 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 12 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டுக்கொண்டே வருகின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களையாவது தங்க விலை கம்மியாகுதான். ஆனால் இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பாடசாலைகளின் ஆரம்பம். உள்துறை அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து துறையின் அதிரடியான ஏற்பாடுகள். சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம். கத்தார் அதிரடி இஸ்லாமிக் சமிட் மூலம் எடுத்த பல தீர்மானங்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனிமேல் கத்தார் மீது எந்த தாக்குதலும் நடக்காததுக்கு நான் பொறுப்பு என்று தெரிவித்தார். லெபனானிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு போதைப் பொருள். சவுதியின் உள்துறை அமைச்சர் தொடர்ந்தும் சுற்றுப்பயணம். சுலைபியா ஃபார்மில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு அதிகாரிகள் தொடர்ந்தும் நேரடியாக கண்காணிக்க விஜயம். இதோ கோயத்துடைய ஜஹரா பகுதிகளில் அதிரடியான சோதனை. கோயத்துடைய முனிசிபல் கவுன்சில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். பல நாடுகளில் சைப்ரஸ், ரொமானியா உட்பட ஈஜிப்திலிருந்து மால்டா வரைக்குமான பல பகுதிகளிலையும் 5.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. அதே போல் 5.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம் அசாமிலும் இந்தியாவில் பதிவாகி உள்ளது. சில பகுதிகளில் தொடர்ந்துமே பூகம்ப அபாயம் இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க புவியியல் ஆய்வாளர்கள். அதே போல் இதோ உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான பல உத்தரவுகள், பல நடவடிக்கைகள். இந்த நாட்களில் அதிகப்படியான வேலைகள் ஆரம்பமாகுது. அதே போல் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயாராகுங்க. வீடுகளில் பணிபுரியக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, வாகன சாரதிகளாக இருந்தாலும் சரி, இனி வரும் நாட்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாகவே இருக்க வேண்டிய சூழல் வரும். பாடசாலை ஆரம்பம், ரோடும் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி போக்குவரத்து விதிமீறல்கள், வேகத்தை குறைப்பது மற்றும் போக்குவரத்துக்கான இடையூறு இல்லாத மாதிரி வாகனங்களை செலுத்துவது மற்றும் பாடசாலை பகுதிகளில் முடிந்தளவு அவதானத்துடன் செல்வது போன்று பலவிதமான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க குவைத்துடைய உள்துறை அமைச்சகம். அதே போல் போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்கும் வகையில் பல பகுதிகளிலும் கண்காணிப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது, துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் மாணவருடைய பாதுகாப்பு கருதி இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இனி வரும் நாட்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோவையும் பாருங்கள். نحب نهني أبنائنا الطلبة على بداية العام الدراسي الجديد
حملة المشتركة بين وزارة التربية ووزارة الداخلية، حملة طلبتنا ثروة وطن، هي تعزيز القيم السلوكية الآمنة داخل وخارج المدرسة، كذلك تعزيز قيم المواطنة والمحافظة على الممتلكات العامة في المدرسة داخلها وخارجها، كذلك تعزيز الصحة العامة والنفسية للطلبة، كذلك الوقاية من العنف المدرسي والتنمر والمخدرات والجرائم الإلكترونية. هذا في إطار الحملة المشتركة بين وزارة الداخلية والتربية طلبتنا ثروة وطن. احنا مستعدين استعداد كامل لاستقبال فلذات اكبادنا عيال الكويت داخل المستقبل، وانا سعيده جدا كمديره مدرسه والهيئه الاداريه والتعليميه باستقبال عيالنا الطلبه، وحياكم الله يا اولياء الامور وحياكم الله عيالي. بدأت وزارة الداخلية بالتعاون مع بعض الجهات الحكومية بتدشين الحملة الوطنية للعودة إلى المدارس تحت شعار طلبتنا ثروة وطن، وبتتركز محاور الحملة حول السلامة المرورية، نبذ العنف المدرسي، والاستخدام الآمن للتكنولوجيا، وبالتأكيد الوقاية من المخدرات والمؤثرات العقلية. تواجدنا اليوم في مدرسة لولوى الربيع الابتدائية بنات في محافظة العاصمة. استقبلنا الطالبات في أول يوم دراسي وقدمنا بعض الهدايا التشجيعية، متمنين لكل الطلبة والطالبات كل التوفيق والنجاح في عامهم الدراسي هذا. وهنا دولة الكويت الحبيبة وأولياء الأمور ببدء العام الدراسي الجديد. نسأل الله إن شاء الله يا ربي تكون سنة خير علينا بالتطور والنجاح. مدرسة لولوى الربيعي على تم الاستعداد واستقبال وكل حب. السلام عليكم. مدرستي وايد مستانسة اليوم أولى ابتدائي ونشوف هناك وايد مستانسة. أنا مستانسة اليوم بالمدرسة. أنا راح أروح مدرسة وأنا وايد مستانسة. இரண்டு எகிப்தியர்கள் நடு வீதியில் சண்டையிட்டு கொண்ட சம்பவம் ஒரு வீடியோ ஒன்று பதிவாகி இருந்துச்சு. சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்த முடிவெடுத்துள்ளார்கள். வீதிகளில் மட்டும் சண்டை பிடிச்சிடாதீங்க. இதோ கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் கேப்தகன் மாத்திரைகள் பெறுமதியான, அதாவது 6.5 மில்லியன் ரியால் பெறுமதியான போதை மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா லெபனானில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு கடத்த முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. லெபனான் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே போல் சவுதியினுடைய உள்துறை அமைச்சர் தொடர்ந்துமே குவைத் உள்துறை அமைச்சருடன் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டிருந்தார். பல பகுதிகளிலையும் குவைத்துடைய பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து விடயங்கள் மற்றும் குவைத்துடைய ஏற்பாடுகள் செயல்பாடுகள் இந்த மாதிரி பல விடயங்களை கண்காணிச்சுக்கிட்டு வராரு. உங்களுக்கே தெரியும், சவுதி அரேபியாவில் ஒரு சட்டம் வருதுன்னா அது கொஞ்ச நாள் போகும்போது குவைத்துக்கு வந்துடும். அதே மாதிரி குவைத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் போது அது அப்படியே சவுதியும் பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக சவுதி குவைத் இந்த 2 நாடுகளுக்கிடையும் இந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அதனால் சவுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சாரதிகளாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் காலங்களில் அரபு நாடுகளுடைய சட்டத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் ரொம்ப துரிதமாகவும் தீவிரமாகவும் இருக்கும். என்ன காரணம்னா, இந்த நாட்டில் ஊழல் மற்றும் குற்றச்செயல்கள், போதைப்பொருள் கடத்தல்கள், இது மாதிரி பல விடயங்கள் வந்து அரபு நாடுகளில் குறிப்பாக சவுதி அரேபியா குவைத் மும்முரமாக இருக்கிறாங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளில். அதால் சட்டவிரோதமான எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் ஈடுபடாதீங்க. அதே போல் இதோ ஜஹரா பகுதிகளில் அதிரடியான விஜயம். குவைத்துடைய முனிசிபாலிட்டி கடைகள் அனைத்திலுமே சோதனைகள் தீவிரம். في جولة ميدانية تتقاطع فيها الدقة مع المسؤولية، انطلقت فرق البلدية في مسار استقصائي يطوق مجمعا في محافظة الجهراء بأسئلته، ترصد التزام المحال وتسجل ما خف من المخالفات في مشهد يعكس يقظة الرقابية وامتلاء الساحة بجولات متتابعة قلما تفسح لمخالفة أن تمر.
اليوم كانت عندنا جولة تفتيشية على المحلات وكانت جولة مثمرة والحمد لله. المحلات تقريبا كلها تمام، التراخيص زينة والمخالفات الحمد لله قليلة والوعي موجود. ومع هذا الالتزام اللافت تبقى الدعوة مفتوحة إلى استمرار الانضباط، فالمخالفات التي لا يشملها أمر الصلح تحمل أصحابها تبعات قانونية لا تحمد، ما يستدعي يقظة دائمة وحفاظا على مستوى الانضباط الذي يليق بسمعة المجمع ورواده. الحمد لله في وعي بشكل ملاحظ، وانتم يمكن شفتوه معنا. اغلب المخالفات اضافه اعلان بسيط، فهني تخالفه مخالفه بسيطه هي تصنيع اعلان يعني يتعدل عليها. وبذلك تختتم الجولة وقد رصدت التفاصيل وأثبتت النتائج في مشهد يؤكد أن الالتزام هو الضمان الأوثق لاستمرار الأنشطة التجارية بعيدا عن أي تبعات أو مخالفات غير قابلة للتسوية. مروة محرم، قناة الأخبار. தொடர்ந்தும் தீயணைப்பு படை கண்காணித்து வருகிறாங்க ஒவ்வொரு பகுதிகளிலையுமே. அப்தலியில் கூட நேற்றைய தினம் ஒரு கடையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. யாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு காயமோ சேதமோ இல்லை. பொருட்கள் உடைமைகள் சேதமடைந்ததை தெரிஞ்சிருக்கிறாங்க. அதே போல் சுலைபியா ஃபார்மில் மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும். இந்த தீ விபத்துக்கு பிறகு அதிரடியாக அதிகாரிகள் நேரடியாக சென்று கண்காணிக்கிறாங்க. சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் கோயத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்துமே கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, தீ விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி நிலைமைகள் இருக்குதா அப்படின்றதையும் கண்காணிச்சிக்கிட்டே வராங்க. முடிந்த வரைக்கும் இந்த யார்டுகளில், குடவுன்களில், அதே மாதிரி ஃபேக்ட்ரிகளில், கடைகளில், ஸ்டோர்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். ஒரு சிறிய தீப்பொறி போதும், நீங்கள் பிடிச்சிட்டு போடுற சிகரெட் அணைக்காமல் போட்டால் போதும், மிகப்பெரிய ஒரு சேதத்தையே உண்டு பண்ணும். அதனால் இந்த மாதிரி இந்த பலகைகள் இருக்கக்கூடிய ரெஜிஃபார்ம், அதே மாதிரி துணிகள், இலகுவாக தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். குவைத்துடைய முழு ஆதரவும் வழங்கப்படும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அரபு நாடுகள் அனைத்துமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி கத்தாருக்கு ஆதரவு அளிச்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுக்குள்ளே அடங்கக்கூடிய இந்த 6 நாடுகளும் ஒமான், பஹ்ரைன், கத்தார், குவைத், துபாய், சவுதி, இந்த 6 நாடுகளும் பவர்ஃபுல்லான ஒரு கோப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த ஒற்றுமை மற்றும் இந்த இஸ்லாமிய நாடுகளினுடைய முயற்சி முன்னெடுப்பு கொஞ்சம் பின்தங்க வச்சிருக்குது இஸ்ரேலுடைய சில நடவடிக்கைகளை. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இனிமே கத்தார் இஸ்ரேல் மீது எந்த தாக்குதல் நடத்தாது அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஷேக் தமீமும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. He doesn't rule out targeting Hamas anywhere they are. You said that you don't want to see Qatar hit again. Do you? Are there any guarantees that Qatar? Well, he won't be hitting in Qatar, as I say. I call it Qatar. You call it Qatar. You're actually more right, but actually you're allowed to go. The Emir said you can say it any way you want, but I've always thought of it as Qatar. تعتقد حكومة إسرائيل أنها تضع العرب أمام وقائع جاهزة في كل مرة ثم تتبعها بوقائع جديدة فينسون الجاهزة ويفاوضون على الجديد. الحقيقة الثالثة التي بينا هذا الاعتداء الغادر على سيادتنا هو أن رئيس الحكومة الإسرائيلية الذي يتباهى بأنه غير وجه الشرق الأوسط في العامين الأخيرين يقصد فعلا أن تدخل إسرائيل في أي مكان شاءت ومتى شاءت. إنه يحلم أن تصبح المنطقة العربية منطقة نفوذ إسرائيلية، وهذا وهم خطير. تريد حكومة المستوطنين المتطرفين أن يصبح إرسال سلاح الطيران الإسرائيلي القصف في بلدان المنطقة أمرا معتادا. في لبنان يواجه قبول الحكومة اللبنانية بورقة أمريكية بالقصف والاغتيالات. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல் மிசாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ கைஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல்
இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமனமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.